இந்த சம்பவத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட 1 வருடமாக இந்த நபர்கள் வந்து இவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவரு எப்ப எந்த நேரத்துக்கு அவர் வந்து போறாரு, எந்த நேரத்துக்கு போனா அவர் வந்து ஈஸியா வந்து சம்பவம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. சம்பவம் பார்த்து துப்பாக்கியும் எடுத்துட்டு போகல, யாரும் இல்ல, 2 பேர் தான் இருக்காங்க, ஈஸியா எல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுல தான் போயிருக்காங்க. அதுவும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம போயிருக்காங்க. அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கும்போது ஒரு 3 பைக் போகுது, அதுல 2 பேர் 2 பேர் 6 பேர் 8 பேர் போறாங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தேக பார்வை கண்டிப்பா அவருக்கு வந்திருக்கும். ஆனா வந்து போனவங்க இந்த Zomato, இந்த Swiggy அந்த மாதிரியான ஷர்ட்டை போட்டு உணவு டெலிவரி பண்ண மாதிரியான போனதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால அவங்க மேல சந்தேகம் எழல அப்படிங்கிற ஒரு தகவலும் எழுந்திருக்கு. கூட நின்றுட்டு இருந்த ஒரு நண்பருக்கு வந்து சந்தேகம் இழந்த நிலைமையில தான் இவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நொடியே அப்படிங்கிறது. இவங்க 2 பேரை வந்து தள்ளி விட்டுட்டு அவரை வந்து வந்து படுகொலை செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படுகொலை செய்த நபர்கள் அங்கேயே வந்து பட்டாக்கத்தி இந்த மாதிரியான கத்தி ஒரு 3 பொருளையும் இந்த பெட்ரோல் குண்டு இருக்கும் இல்லையா, அதையும் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது. இதற்கு பிறகு என்ன அப்படின்னா, இந்த